ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 46வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யாவானர்த்த உதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் அர்ஜுனன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் போட்டார் என்று பார்த்தோம். அதுபோலவே தான் இந்த ஸ்லோகத்தில் கண்டினியூஷனாக சொல்கிறாராம் நம்ம கிருஷ்ணர். அப்போ அர்ஜுனனை பார்த்து பகவான் கூறிய வார்த்தைகள், எப்படி ஒரு பெரிய கடல் எந்த பர்பஸுக்காக இருக்கோ, ஒரு பெரிய கடல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுலேருந்து இருக்கிற தண்ணீரை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, அதுலேருந்து இருக்கிற நீர் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது. அதனால் ஒரு பெரிய கடல் எந்த விதத்தில்னா ஒரு மனிதனுக்கு யூஸ் ஆகிறதோ அந்த விதத்தில்னா ஒரு சின்ன குளமோ ஒரு குட்டையோ ஒரு ஆறோ யூஸ் ஆகும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது அவ்வளோ பெரிய கடல் அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு குளமோ இல்லை ஒரு ஆறோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன நீர்நிலையோ அது கிடைத்தால் அதிலேருந்து அந்த பயனை பெற்றுக்கொள்வான் மனிதன். அதனால் எப்படி ஒரு பெரிய கடல்லேருந்து கிடைக்கும் அந்த பலன்கள் சின்ன குட்டையிலேருந்து குளத்திலேருந்தே கிடைக்கிறதோ அது போலவே தான் அர்ஜுனா, உனக்கு வேதங்களின் ஞானம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, ஆனால் பகவானை பற்றின அந்த சிந்தனை பகவத் சிந்தனை இல்லாமல் இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு உதவியாக இருக்காது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அதனால் கடலாக இருக்கும் வேதங்களின் ஞானம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, தூய்மையான நம்பிக்கையுடைய ஸ்ரத்தையுடன் இருக்கும் அந்த பகவான் மீது இருக்கும் அந்த பக்தி, அந்த ஒரு சின்ன குளம், அந்த ஒரு சின்ன ஆறு, அந்த ஒரு சின்ன நீர்நிலை நம்ம தாகத்தை, அதாவது அஜ்ஞானம் என்னும் நம்ம தாகத்தை, மோட்சத்திற்காக தவிக்கும் இந்த ஜீவாத்மாவின் தாகத்தை தீர்க்கும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 46வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. समस्तलोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.